Hi friends, welcome and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோல சொல்லிருந்தேன் மினியேச்சர் குக்கிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு பால் காய்ச்சறதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். மதியம் நான் சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோவும் போட்டாங்க. அப்பவே நான் சொல்லிருந்தேன் நிறைய பொருள் இன்னும் தேவைப்படுது அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படினு சொல்லிருந்தேன். சோ அந்த பொருளை வாங்குறதுக்கு நேத்து போயிருந்தேன். பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பொருட்கள் மட்டும் தான் கிடைச்சது. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நான் திருக்கோயிலூர்ல இருக்கேன். நிறைய பொருள் எனக்கு கிடைக்கல. நான் கிடைச்சதுக்கு மட்டும் வாங்கி வச்சிருக்கேன். அது இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். சோ உங்கள்ட்ட ஒரு ஹெல்ப், நீங்க திருக்கோயில் பக்கத்துல இந்த மாதிரி பொருள் எங்காவது கிடைக்கும் இல்ல திருக்கோயிலூர்லயே இது மாதிரி எங்காவது கிடைக்குது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா தேடி பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு நிறைய பொருள் கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி எங்கேயாவது திருக்கோயிலூர் கிடைக்கும் அப்படின்னா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க யாராவது திருக்கோயிலூர் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் இந்த மூலியமா யாராவது சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னாலும் அதை பத்தி இன்ஃபர்மேஷன் தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எனக்கு அவ்வளவா கிடைக்கவே இல்லை. சரி உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்வீங்க அப்படின்றதுக்காக தான். திருக்கோயிலுக்கு யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம வாங்கினதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்டே வச்சிருந்தோம்ல அந்த பாட்டு. இது நான் பெயிண்ட் வாங்கிட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். சும்மா பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணேன். இது ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்தது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே வாங்கினது. முன்ன ஃபர்ஸ்ட் வாங்கிருது இல்லையா, கொஞ்சம் திங்ஸ் வாங்கினதுல இது யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இது இதுக்கு மூடி மாதிரி போட்டுக்கலாம். இதோட மூடி மாதிரி இது வாங்கியிருக்கேன். ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டு வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் இதெல்லாம் நம்ம அன்னைக்கு வாங்கினது தான், உங்கள்கிட்ட தான் அன்னைக்கு நான் காமிக்கல. ஸோ அதனால தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா அடுப்பு. இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இந்த பாத்திரத்துக்கு இது ஓகேவா இருக்குது. இந்த சைஸுக்கு பாத்திரத்துக்கு இது ஓகேவா இருக்குது. இது வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதனம் செய்கிற மாதிரி ஒரு இதுக்கு இது மூடி செட்டு. இதுதான் ஆல்ரெடி நம்ம வாங்கின செட்டு. இது இல்லாமல் நேற்று கொஞ்சம் பொருள் மட்டும் எனக்கு கிடைச்சது வாங்கியிருக்கேன். அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சிருக்க திங்ஸ். இது மாதிரி இன்னொரு பாட்டு வச்சிருக்கேன். அதையுமே பெயிண்ட் பண்ணணும். அது பெயிண்ட் பண்ணிட்டு இன்னும் தனியாக வச்சிருக்கேன், அதை பெயிண்ட் பண்ணணும். இவ்வளோதான். இது நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கினது. இது எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து வேற காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் திங்ஸு. அதில் ஃபர்ஸ்ட் வாங்கினது இந்த மாதிரி ஒரு மத்து மாதிரி ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி பொம்மை இந்த மாதிரி ஒன்று கிடச்சிது. இது தனியாக பொம்மையாக கிடைக்கல. இது கீச்செயினோட பொம்மை. அது கீச்செயினாக வாங்கிட்டு மேலே இருக்கிறது எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பொம்மை கிடச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் யூஸ் பண்ணிட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு பிளேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி, நம்ம சாதம்லாம் எடுப்போம்ல அந்த மாதிரி கரண்டி ஒன்று கிடச்சிது. வேறு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தட்டு, இந்த சட்னி சாம்பார்லாம் வைக்கிற மாதிரி இட்லிலாம் வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு தட்டு கிடச்சிது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்ட பட்டு கிடச்சிது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மி தான். 10 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குது. 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு வானல் கிடச்சிது. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அல்வால் மனை. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோங்க. அந்த சேனலில் ஓரளவுக்கு செட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செட்டப்பே இல்லாமல் போட்டிருந்தோம். ஓரளவுக்கு இப்போ ஒரு செட்டப்போட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் எதாவது மாற்றணும் அப்படின்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கிடைச்சது. இதில் ஏதாவது வச்சுக்கலாம், காய்கறி ஏதாவது அரிஞ்சு வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் இது மாதிரி ஒன்று, இதில் அரிசிலாம் அலசுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட இதில் அரிசி இது மாதிரிலாம் வச்சு அலசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு இதெல்லாம் அலசலாம். அடுத்ததாக இது மாதிரி ஒன்று கிடச்சிது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்குறதுக்கு தோசைக்கல் மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி ஒன்று கிடச்சிது. இதுவும் அதே மாதிரி தான், சின்னதாக ஒரு கிண்ண மாதிரி இருக்குது. இதில் தக்காளி இந்த மாதிரி ஏதாவது அரைஞ்சி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பிளேட் மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒன்று வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது குழம்புலாம் போடுற மாதிரியான கரண்டி. இது மாதிரி ஆல்ரெடி நான் 4 கரண்டி வச்சுருக்கேன். அதுலேருந்து இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு குட்டி கொண்டு ஸ்பூன் மாதிரி இருக்கும் சின்னதாக.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் கிடச்சிது. இது யூஸ் பண்ண முடியுமான்னு தெரில. இந்த மாதிரி ஒன்று கிடச்சிது. குக் பண்ணுற மாதிரியான பொருள் வந்து நிறைய கிடைக்கல. அதாவது குட்டி குட்டி சமையல் பண்ணுற பாத்திரம் மாதிரி கிடைக்கல. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம், கட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் சமைக்க முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கல் கிடச்சிது. இந்த வானல் கிடச்சிது. இதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கிடச்சிது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பக்கத்தில் காய்கறிலாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி கிடச்சிது. இதுவே ஒரு குட்டி பேன் தான். இது வந்து யூஸ் பண்ண முடியாது, சும்மா வந்து வச்சுக்கலாம். அதுக்காக இது வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று வாங்கினேன். இது வந்து சும்மா பழைய காலத்தில் வச்சுருப்பாங்களே, அது சுருக்கு பையில் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி. இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து அப்ளை எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் கழட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கினேன். இது மட்டும் கழட்டிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகாது. எதுக்கும் வச்சுருக்கேன். இதை கழட்டணும். இது மட்டும் எடுத்துக்கலாம். அப்பளம் போடுறதுக்கு எடுப்போம் இல்லையா, இப்படி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட் வாங்கியிருக்கேன். சும்மா வந்து ஒரு வில்லேஜ் செட்டப் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன். இதில் வந்து தென்னை மரம் அந்த மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு வந்து செட் ஆகும். ஒரு சிலது வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தென்னை மரம் இருந்தது. இது பாருங்கள், அதே மாதிரி தான். இதில் காய வச்சிருக்க மாதிரி இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. இது ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரம் மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும்னு தெரியல அதுக்கு. ஆனால் வந்து கிடச்சிது. ஸோ அதனால் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு மரம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒன்று வாங்கினேன். ஸோ சேம் இது தான். இதெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டாக தனியாக கிடச்சிது. இதிலே வந்து கொஞ்சம் பெரிய தென்னை மரம் மாதிரி. இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இது வந்து குட்டி சைஸ் மாதிரி. இது வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வீடு மாதிரி ஒன்று செட்டப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். இந்த ஐஸ்டிக் வச்சு செட் பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் கலர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கலர் செட் ஒன்று வாங்கினேன். இதை வச்சு இன்னும் வந்து வீடு ரெடி பண்ணணும். இப்போ தான் ரெடி பண்ண போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்தலாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன். இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்த பழைய ஸ்டிக். இதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தோரணம் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சும்மா வந்து கலர் பேப்பரில் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நூலில் ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து சும்மா நானே ரெடி பண்ணது. ஸோ அடுத்ததாக வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் வைக்கிற மாதிரியான அனிமல்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அது வந்து கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா குதிரை. இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணலை, கொஞ்சம் வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்று வாங்கினேன். அப்போ இது வந்து செட்டாக கிடச்சிது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு செட்டு. இது வந்து குட்டியாக ஆடு மாதிரி. இது வந்து அனிமல் செட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கணும். ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குலாம் வாங்கலாம் அந்த மாதிரி. இது வந்து பூனை. இது வந்து பார்த்திங்கன்னா வாத்து. ஸோ இது வந்து வேறு கலரில் ஒரு குதிரை மாதிரி கிடச்சிது. அப்புறம் வந்து இது நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் கலரில் தான் இருந்தது. இது வந்து ஒரு மாடு, காளை மாடு. ஸோ இது வந்து நானே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே ஒயிட் கலர் மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி நல்லா இல்லை அப்படின்றதால கொஞ்சம் கலர் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பசுமாடு. இது வந்து இதுவே இந்த கலரே வந்து நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து இதுவே வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவல் வாங்கினேன். இது வந்து ஒயிட் கலரில் இருந்தது. நான் வந்து இது மேலே வந்து கலர் பண்ணியிருக்கேன். நைட்டு கலர் பண்ணி வச்சேன். நைட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா கலர் பண்ணி வச்சேன். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து நாயின்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். நாய் போல். இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதே மாதிரி 2 இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு குட்டி வாத்து. இதே மாதிரி 2 வாத்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கோழி. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆடு இருக்குது. இவ்வளோ தான். இதெல்லாம் வந்து கிடச்சிது, வாங்கிட்டேன். இது தவிர்த்து வந்து கொஞ்சம் பெரிய பெரிய வெசல்ஸ். அப்புறம் வந்து அடுப்பு மெயினாக வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அது வந்து அடுப்பு கிடைக்கிறதுலாம் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்னா, திருக்கோயில் பக்கத்தில் கிடைக்கும், இல்லை ஆன்லைன் டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நிறைய கடைகள் தேடிட்டேன், எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன். ஸோ மறக்காமல் வந்து எங்கே கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு.
இவ்வளோ பொருள் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதை பற்றி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஓரளவுக்கு இதில் ஐடியா நான் வந்து அதாவது நிறைய வீடியோ பார்த்தேன், அதை வச்சு தான் ஒரு ஐடியாவில் வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இன்னுமே வந்து நல்லா செட்டப் பண்ணோம். ஆனால் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள். இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும். வேறு ஏதாவது வந்து கிடச்சிது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது விற்கிறீங்க அப்படின்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வாங்கினதில் வந்து ஏதாவது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வாங்குறதுக்காக கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.